செயற்கை நுண்ணறிவு என்று சொல்லப்படக்கூடிய ஏஐ தொழில்நுட்பம் 2027ஆம் ஆண்டுக்கு பிறகு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மாறி அடுத்த 10 ஆண்டுகள்ல மனித குலத்திற்கு பேரழிவை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆய்வு கட்டுரை வெளியாயிருக்குது. ஏஐ 2027 என்ற பெயர்ல வெளியாயிருக்கிற இந்த ஆய்வு கட்டுரை பாத்தீங்கன்னா ஏஐ பயன்பாட்டாளர்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏஐ தொழில்நுட்பம் இன்னைக்கு எல்லா துறைகளையும் கோலச்சு வருது. குறிப்பா பாத்தீங்கன்னா இருந்தாலும் சரி, கண்டென்ட் ரெடி பண்றதாலும் சரி, சாதாரண விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக சரி, சாதாரண பொதுமக்கள் பாத்தீங்கன்னா ஏஐ பயன்படுத்துறாங்க. இதை இன்னும் அட்வான்ஸா வந்தீங்கன்னா பெரிய நிறுவனங்கள் கூகுள், மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், டெஸ்லா இப்படி பல நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்க. இதனால பல்வேறு துறைகள் பல்லாயிரக்கணக்கான வேலைகள் ஒவ்வொரு மாதமும் காலியாயிட்டே இருக்குது. அதாவது மனிதர்கள் வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டு அந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஏஐ ஆதிக்கம் அதிக அளவுக்கு இருக்குது. இந்த அளவுக்கு மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஏஐ தொழில்நுட்பம் இன்னைக்கு மனிதர்களுக்கே பெரிய ஆபத்தா உருவாயிருக்கிறது. அதாவது வாழ்வாதாரத்துல பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல மனித குலத்திற்கே ஆபத்தை ஏற்படுத்தும், அதாவது மனித உயிர்களுக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஆய்வு கட்டுரை வெளியா இருக்குது. இந்த ஆய்வு கட்டுரை பல்வேறு நபர்களுக்கும் பல்வேறு ஆராய்ச்சியாளர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா கடந்த சில வாரங்களுக்கு முன்பு அமெரிக்காவுல ஒரு ஏஐ ஒரு போலியான ஒரு நிறுவனத்துல வச்சு ஆய்வு செய்த போது அது ஒரு தனி நபரையே மிரட்டின ஒரு செய்தியை ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். இந்த மாதிரி பல்வேறு காலகட்டங்கள்ல ஏஐக்கள் மனிதர்களை மிரட்டுறது மட்டும் இல்லாம மனித குலத்திற்கு ஒட்டுமொத்தமா அழிக்கக்கூடிய வேலைகள்ல ஈடுபடும் அப்படிங்கிறது அந்த ஆய்வு கட்டுரையோட சாராம்சம். குறிப்பா எந்திரன் திரைப்படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த எந்திரன் திரைப்படத்துல ஒரு மனிதர் வசீகரன் அப்படிங்கிறவரு ஏஐ உருவாக்குவாரு, அதாவது ரோபாட்டை உருவாக்குறாரு. அந்த ரோபோட் பாத்தீங்கன்னா மனிதர்கள் ஒரு 1000 மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய திறமைய அந்த ரோபோட் வச்சிருக்கும். அந்த ரோபோட்டே மனிதனுடைய பல்வேறு ரோபோட்டுகளை உருவாக்கும். அந்த ரோபோட்டுகள் ஒட்டுமொத்தமா இது பண்ணி மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுக்கும். இதை கிட்டத்தட்ட உண்மையாக்குற வகையில தான் இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆய்வாளர்கள் சொல்றாங்க. குறிப்பா இன்னைக்கு ஏஐ பாத்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களை கோடிங், மனிதர்கள் எழுத கோடிங், அதாவது இது பண்றதுக்கு, சாப்ட்வேரை உருவாக்குறதுக்கு, இல்ல ஒரு ஆப்பை உருவாக்குறதுக்கு, இல்ல ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கு, இப்படி பல்வேறு விஷயங்களை மனிதர்கள் பயன்படுத்தினாங்க. இப்ப இந்த கோடிங் முறையெல்லாம் ஏஐ பண்ணுது. மனிதர்களை விட மிகவும் சூப்பரான வேகத்துல ஏஐ பண்ணுது. அதாவது மனிதர்கள் ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்றதுக்கு ஒரு வாரம் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒரு சில நிமிடங்கள்லயே இந்த ஏஐக்கள் அந்த கோடிங்கை உருவாக்கி வெப்சைட்டை கிரியேட் பண்ணுது. சோ இந்த பெரிய நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா தங்களோட லாபத்தை கருத்தில் கொண்டு ஒரு 10 பேர் செய்யக்கூடிய வேலையை இல்ல ஒரு 100 பேர் செய்யக்கூடிய வேலையை ஒரு சில மணி நேரத்துல ஏஐ செய்யுது அப்படின்னா அந்த 100 பேருக்கு கொடுக்கக்கூடிய சம்பளத்தை நம்ம மிச்சப்படுத்துறோம் அப்படிங்கிற அடிப்படையில இன்னைக்கு பெரும்பாலான நிறுவனங்கள் இந்த ஏஐக்களை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த ஏஐனால பல்வேறு விதமான ஆபத்துகள், என்ன விதமான ஆபத்துகள் இருக்குது அப்படின்னு முதல்ல ஏற்கனவே சொன்னேன். இந்த மனிதர்களை மிரட்டிச்சு ஒரு ரோபோ அப்படிங்கிற. இன்னொரு பக்கம்னா இந்த ஏஐயோட அந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தோட தந்தை என்று சொல்லப்படக்கூடிய ஜெஃப்ரி ஹிண்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஏஐ மனித குலத்திற்கே பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். ஏஐ என்ன மனிதர்களை விட பன்மடங்கு வேகமா ஒரு வேலையை செய்யுது, மனிதர்களை விட பல மடங்கு வேகமா சிந்திக்குது. அப்படிங்கிற போது மனிதர்களும் ஒரு கட்டத்துல தங்களுக்கு தேவையில்லை, தங்களை தாங்களே உருவாக்கிக்கிறோம், தங்களை தாங்களே பரிணாம வளர்ச்சி அடைய வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கட்டத்துல ஏஐ முடிவு பண்ணுச்சு அப்படின்னா ஏஐக்கள் என்ன பண்ணும், ஒரு செயற்கையான ஒரு வைரசுகளை உருவாக்கி மனிதர்களை அழிக்கிறதுக்கான வேலையை கூட செய்யும். ஏன்னா ஏஐ மனிதர்களை மிரட்டுற போது உன்னோட வாட்ஸ்அப்ல இருக்கிற யாரு கூட எல்லாம் பேசுற, நீ மெயில்ல யாரு கூட எல்லாம் பேசுற அப்படிங்கிற எல்லா தரவும், நீ யாரு கூட எல்லாம் தொடர்பு வச்சிருக்க, யாரு கூட எல்லாம் உறவு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லி மிரட்டுற ஏஐ நாளைக்கு மனிதர்களை கொல்றது கூட தயாராகுது இருக்கும். அதுக்கான இது வந்துருக்கு. அதனால ஏஐ தொழில்நுட்பத்தை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறணும் அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா அவர் சொல்றாரு. இதே மாதிரிங்கன்னா அந்த ஓப்பன் ஏஐ நிறுவனத்தோட சிஇஓ, அதாவது சாட்ஜிபிடி யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த சாட்ஜிபிடியை உருவாக்குன நிறுவனம் தான் அந்த ஓப்பன் ஏஐ. இந்த நிறுவனத்தோட சிஇஓ
ஆல்ட்மேன் என்ன சொன்னார்னா, என் குழந்தைகள்லாம் கல்லூரிகளுக்கே போக மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஏஐ தொழில்நுட்பம் அந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. கல்லூரிக்கு போகாமலே வீட்ல இருந்தே படிக்கிறதுக்கான எல்லா வசதிகளும் இந்த ஏஐ கொடுக்கும் அப்படிங்கிறபோது, நம்ம வந்து கல்லூரிகளுக்கே போக வேண்டிய தேவை இருக்காது. ஆன்லைன் கோச்சிங் அப்படிங்கிற ஒரு நுட்பம் வந்து பெரிய அளவுக்கு வளர்ந்துட்டனால, கல்லூரியில கிடைக்கக்கூடிய அறிவு வீட்ல இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இது பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப என்ன ஆகும்னா, அது போன்ற கல்வி நிலையங்கள் பாதிக்கப்படுறதோட, அது தொடர்பான வேலை வாய்ப்புகளும் பறிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்ப இந்த மனிதர்கள் வந்து ஏஐக்கு எதிரா வந்து திரும்பும்போது, ஏஐக்கள் அதை விட மோசமான விளைவுகளை வந்து மனித குலத்துக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இந்த ஆய்வாளர்கள்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள். இதுக்கிடையில பாத்தீங்கன்னா, ஏஐ தொழில்நுட்பத்துல சீனா வந்து பல மடங்கு வந்து முன்னேறிடுச்சு. குறிப்பா பாத்தீங்கன்னா, சாட்ஜிபிடியோட டீப்சீக் சீனா இது வெளியிட்டு இருக்கக்கூடிய டீப்சீக் வந்து ரொம்ப டீட்டெயிலான எந்த ஒரு விஷயத்த கேட்டாலும் ரொம்ப டீட்டெயிலா கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்கா ஏஐ வந்து மேம்படுத்துவதற்கான வேலையை ஈடுபட்டுட்டாங்க. அமெரிக்காவை சேர்ந்த பல்வேறு நிறுவனங்கள் ஏஐ வந்து ஏஐ டூல்களா இருந்தாலும் சரி, ஏஐ வெப்சைட்டுகளா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற விதமான ஏஐ இது தொழில்நுட்பங்களையும் மிக வேகமா சீனாவை மிஞ்சும் அளவுக்கு வந்து செய்யணும் அப்படிங்கறதுல ரொம்ப குறிக்கோளா இருக்கிறாங்க. ரொம்ப தீவிரமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டாலும், இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து தான். போட்டி போட்டு ஏஐக்களை வளர்க்கறது நாளைக்கு ஏஐக்கள் மனித குலத்தை எவ்வளவு சீக்கிரம் அழிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம் தான் அப்படின்னு. நீங்க எந்த அளவுக்கு வேகமா ஏஐ தொழில்நுட்பங்களை வளர்த்து விடுறீங்களோ, அந்த அளவுக்கு வேகமா மனித குலத்தை அதை அழிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ஆல்ட்மேன் மட்டும் இல்லாம இந்த ஜெப்ரி ஹிண்டன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இப்ப ஐஐ 2027 அப்படிங்கிற வெளியான கட்டுரையோட சாராம்சம் அப்படிங்கிறது இதுதான். சோ ஏஐக்களை வந்து மனிதர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பயன்படுத்துங்க அப்படிங்கிறத தாண்டி ஏஐக்களை உருவாக்குறதுல மிகப்பெரிய கட்டுப்பாடுகளை கொண்டு வரணும். குறிப்பா பாத்தீங்கன்னா ஏஐக்கள் எந்தெந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் செய்யணும், எந்தெந்த மாதிரி விஷயங்களை மட்டும்தான் வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஆஹ் பாதுகாப்பான ஒரு ப்ரோக்ராம்ஸை வந்து ரெடி பண்ணி ஏஐக்களை வந்து இது பண்ணிடுறாங்க, கண்ட்ரோல் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆய்வாளர்கள் இந்த ஆய்வு கட்டுரை மூலமா ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க, ஒரு வலியுறுத்தலை வச்சிருக்காங்க. இந்த விவகாரத்துல ஏஐ பயன்பாடுங்கிறது மனித குலத்துக்கு வந்து ஆபத்தா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல மனித குலத்திற்கு வளர்ச்சிக்கு வந்து உதவும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, என்னங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்றீங்க.